நேத்து மாலையில இருந்து தமிழ்நாட்டுல தியானத்துல ஈடுபட்டுட்டு இருக்க மோடி மௌனமா இருந்தபடியே மேற்கு வங்கத்துல தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காருன்னா உங்களால நம்ப முடியுதா? மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுல இருந்து கடந்த 75 நாட்களா இந்தியா முழுக்க 180 பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், பிரச்சார மேடைகள்னு சுத்திட்டு இருந்த மோடி பிரச்சாரம் முடிஞ்ச கையோட குமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்துல தியானம் செய்துட்டு வராரு. சுமார் 37 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு வந்திருக்க மோடி சைலண்டா செய்துட்டு இருக்க அரசியல் எப்படி நாளைக்கு நடக்க இருக்க வாக்குப்பதிவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுதுன்னு தெரியுமா? 42 தொகுதிகள் கொண்ட மேற்கு வங்க மாநிலத்துல கடந்த ஏப்ரல் 19 இருந்து 7 கட்டங்களா வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. இதுல கடைசி கட்டமா தம்தம், பாராசட், வசீர்கட், ஜெய்நகர், மதுராப்பூர், டைமண்ட் ஹார்பர், ஜாதவ்பூர், கல்கத்தா தக்ஷின், கல்கத்தா உத்தர்னு 9 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. கடந்த 2019 மக்களவை தேர்தல்ல மேற்கு வங்கத்துல 18 தொகுதிகள்ல ஜெயிச்ச பாஜக நாளை வாக்குப்பதிவு நடக்க போற இந்த 9 தொகுதிகள்ல ஒண்ணுல கூட வெற்றி பெறல. இந்த முறை மேற்கு வங்கத்துல 30 சீட் ஜெயிச்சே ஆகணும்னு டார்கெட் வச்சிருக்க பாஜகவுக்கு அதை அச்சீவ் பண்ண இந்த 9 சீட்டுகள்ல ஒரு சில இடங்களையாவது ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதனாலதான் மேற்கு வங்க மண்ணின் மைந்தரான விவேகானந்தரை ஆயுதமா கையில எடுத்திருக்காரு மோடி. மேற்கு வங்கத்துல 18 பிரச்சார நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்ட பிரதமர் மோடி இந்து மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதிகளை டார்கெட் பண்ணி அங்க விவேகானந்தரோட ஆத்மீகத்தை இந்துத்துவ அரசியலோட கலந்து கட்டி உணர்ச்சி பூர்வமா பேசியிருந்தார். 1893ல சிக்காகோல பேச போறதுக்கு முன்னாடி வங்கத்துல சாரதா தேவி கிட்ட ஆசி வாங்கிட்டு தான் விவேகானந்தர் புறப்பட்டதா நம்பப்படுது. இதனால சாரதா தேவி நினைவா கட்டப்பட்ட கோயில்ல பிரச்சாரத்துக்கு போன மோடியும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாரு. அதோட கொல்கத்தால மோடி போன ரோட் ஷோ கூட விவேகானந்தரோட முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நிறைவு செய்யப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பெங்காலியம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம்னு, நான் வீட்டை விட்டு வெளியேறின பிறகு என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இந்த பெங்காலும் விவேகானந்தரும் அவரோட ராமகிருஷ்ணா மிஷனும் தான் சென்டிமெண்டலா பேசி இருந்தாரு மோடி. கடந்த ஜென்மத்துல நான் ஒரு பெங்காலியா தான் பிறந்திருக்கணும்னு கூட பேசி சென்டிமெண்ட டச் பண்ணாரு. இப்படி வங்கத்துல விவேகானந்தரை மிகப்பெரிய அரசியல் பிம்பமா மாத்தின மோடியை கண்டிச்சு ராமகிருஷ்ணா மிஷன்ல இருக்க விவேகானந்தரோட ஊழியர்கள் எல்லாமே பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் வேலை செய்யறாங்கன்னு விமர்சனம் வச்சாங்க மம்தா பானர்ஜி. உடனே அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா மேற்கு வங்கத்துல பாஜகவுக்கு எதிர் துருவமா நிக்கிற மம்தா பானர்ஜி இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கிக்காக தான் விவேகானந்தரையே புறக்கணிக்கிறதா விமர்சிச்சாரு மோடி. இப்படி மேற்கு வங்கத்துல விவேகானந்தரை பெரும் அரசியல் பேசு பொருளாக்கிக்கிட்டு தான் குமரியில விவேகானந்தர் நினைவு மண்டபத்துல 2 நாட்களா தியானம் செய்துட்டு இருக்காரு மோடி. நாளைக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்க மேற்கு வங்கத்தோட 9 தொகுதிகள்ல இது கண்டிப்பா இன்ஃபுளுன்ஸை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதற்கு காரணம் கடந்த 2019 நடந்த தேர்தல்ல தம்தம், பாராசட், கொல்கத்தா உத்தர், ஜாதவ்பூர், டைமண்ட் ஹார்பர், ஜெய்நகர், மதுராப்பூர்னு 7 தொகுதிகள்ல 2ஆம் இடம் பிடிச்சிருந்துச்சு பாஜக. இப்போ விவேகானந்தர் மூலமா இந்து வாக்குகளை ஒருங்கிணைச்சிட்டா 7 தொகுதிகள்லையும் வெற்றி நிச்சயம்னு நம்புது பாஜக. அதுக்கு விவேகானந்தர் மண்டபத்துல மோடி செய்யற தியானமும் உதவ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ தமிழ்நாட்டுல பாஜகவை நிலைநிறுத்த டெல்லி செய்து வரும் முயற்சிக்கு மோடியோட குமரி வருகை உதவும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால ஒரே நேரத்துல தமிழ்நாடு, மேற்கு வங்கம்னு 2 மாநிலங்களை குறி வச்சிருக்காரு பிரதமர் மோடி.